நாங்கள் ஸ்டேட்டில் தான் வேலை செய்கிறோம். விறகு தேடி தான் இருக்கிறோம். மழை காலத்தில் விறகு கிடைக்காது, எங்களுக்கு கஷ்டம் விறகு தேடிக்கிற. மலைகள்லையும் பிரச்சனை, ஐயா மரக விறகு வெட்ட வேணான்னு காவக்கார மரகு விரட்டுவாங்க. அது பயந்து பயந்து தான் கொண்டுகிட்டு வந்து நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் இப்போ விறகு கொண்டுகிட்டு வந்து விறகு அடுப்பில் எரித்தோம்னா எங்களுக்கு புகை போயிட்டு ஊதி ஊதி புகை போயிட்டு நோய்கள் உண்டாகுது. விறகோடு சேர்த்து நாங்கள் கேஸும் இப்போ பாவிக்கிறோம். ஆனால் விறகு இந்த கேஸ் எடுக்க போனால் பெரும் பிரச்சனை. வாகனம் போக்குவரத்தும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வாகனம் தேடித்தான் நாங்கள் போயிட்டு கேஸ் பிடிச்சிட்டு வரணும். அங்கேருந்து இங்கே கொண்டு வரதுக்கு எப்படியும் ஒரு 10,000 அப்படி செலவாகுது எங்களுக்கு. இந்த நேரத்தில் யூஎன்டிஎஃப் வேலை அடுப்பு ஒன்று கொடுத்தாங்க. அடுப்பு கிடச்சிச்சு. எங்களுக்கு மிச்ச சந்தோஷம். சந்தோஷமாக நல்லா சமைச்சு சாப்பிட்டு நாங்கள் பிள்ளை குட்டியோட நிம்மதியாக இருக்கிறோம். நோய் நொடியும் எங்களுக்கு இல்லை. அடுப்பு ஒன்று கிடச்சிச்சு. இந்த அடுப்பு கிடச்ச பிறகு கொஞ்சம் வேலையெல்லாம் சீக்கிரமாக செய்கிறோம். பிள்ளைகளையும் வெள்ளனா ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். நாங்களும் வெள்ளனா வேலைக்கு போகிறோம். கொஞ்சம் லேசாக இருக்குது இந்த அடுப்பு கிடச்சதுக்கு பிறகு. புகை பிரச்சனை தான் இருந்துச்சு, அடுப்பு எரிச்சு. இப்போ அந்த பிரச்சனைலாம் இல்லை. இந்த அடுப்பு கிடைச்ச பிறகு எங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு பெனிஃபிட் ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டால், இந்த ஆளுகளுக்கு இந்த குயிக்காக, அதாவது சுருக்கா சமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மற்ற செலவுகளும் கொஞ்சம் குறைவு. இந்த இப்போ இந்த இதனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தனக்கு என்ன வேலைகள், அதான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு உரிய நேரத்துக்கு வேலைக்கு வரக்கூடியதாக ஒரு சான்ஸாகவும் இருக்குது. இதுக்கு இந்த அடுப்பு கிடைத்ததுக்காக வேண்டி இந்த யூஎன்டிபி நிறுவனத்துக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அந்த அடுப்பு நாங்கள் வாங்கினோம். அந்த அடுப்பு வாங்கி நாங்கள் மிச்சம் சமைச்சு குயிக்காக வேலையெல்லாம் முடியுது. நோய் நொடியும் இல்லை. ஜப்பான் மக்களுக்கு மிச்ச நன்றி.